கார மக்கானா ஸ்வீட் மக்கானா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பாருங்கள். மக்கானா வச்சு தான் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். மக்கானான்றது மக்கு இல்லை, தாமரை விதை தான். இந்த தாமரை விதையா இது போட்டால் தாமரை செடி வருமானலாம் கேட்டுறாதீங்க, அது வேறு மாதிரி இருக்கும் சீடு. இந்த மக்கானா வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இது சாப்பிட்றதுனால ஹார்ட் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். சுகர் பேஷண்ட்டுக்கும் இது சாப்பிட்லாம். அப்புறம் ஆண்களுடைய விந்தணு ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது. பெண்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இது நல்லாயிருக்கு. இதில் நிறைய ப்ரோட்டீனும் நார்ச்சத்தும் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணலாமே. இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மக்கானாவை போட்டுடலாம். ஃப்ரை பண்ணணும். இதை அப்படியே சாப்பிடும்போது ஒரு மாதிரி சூன்னு இருக்கும். இப்போ நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒன்று காரத்து பண்ண போகிறேன், ஒன்று நான் ஸ்வீட் பண்ண போகிறேன். ஒரு 66 கிராம் 76 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இது விலை கொஞ்சம் கூடுதல் தான். ஏற்கனவே நம்ம சத்து மாவுலேயும் அதை கொஞ்சம் போட்டிருக்குறோம். நம்ம ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகாத்தூள், சாட் மசாலா போட்டு இதோட கலந்துக்கலாம். இப்போ நம்ம கலந்துட்ட பிறகு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அந்த மசாலாலாம் அந்த மக்கானாவோட கோட் ஆகணும். எப்படி சவுண்டு வருது பார்த்தீங்களா? நம்ம வேக வைக்காத போது ஒரு மாதிரி சுக்குன்னு இருக்கும். இப்போ வெந்துட்ட பிறகு, ஃப்ரை ஆகிட்ட பிறகு நல்லா உடையும் போது கிறிஸ்பியாக உடையும். இது சூடு ஆறினோடனேயுமே இன்னும் முடுன்னு ஆகும். இப்போ ஸ்வீட் மக்கானா செய்யலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. ஃப்ரை பண்ணாமல் பண்ணும்போது இப்படி உடையவே உடையாது. நல்லா ப்ரெஸ் கொடுக்குறேன், உடையில பாருங்கள். இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல பாப்கார்ன் மாதிரி உடைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வேறு பவுலில் மாற்றியாச்சு. அதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டும் போது கேரமலாக மாறும். அந்த நெய்யும் அந்த சர்க்கரை அதெல்லாம் சேர்ந்தவுடனே ஒரு தண்ணி மாதிரி மாறும். இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த மக்கானாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துக்க வேண்டியதுதான். உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். சூடு ஆறினவுடனே மக்கானா கிறிஸ்பி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு சாக்லேட் மக்கானா மாதிரி இருக்கும். சூடு ஆறினோடனே எப்படி பொரியுது பார்த்தீங்களா? தூளாக முதல்ல நசுக்கவே முடியல. இப்போ நம்ம வறுத்துட்டு சூடு ஆறினோடனே இப்படி பொடியாக பொரிஞ்சிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கார மக்கானா சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்குங்க. இது ஸ்வீட் மக்கானா. நல்லா அந்த சக்கரை நல்லா ஒட்டிக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று. இதுவுமே சூப்பராக இருக்குது. ஸ்வீட் பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. கார மக்கானா, ஸ்வீட் மக்கானா.